Hi everyone. In this series, we are watching frequently using sentences in office. Like this manner, we are going to watch some kind of quite interesting sentences in this video. So don't skip the video. Please watch until the end. Before that, welcome to the channel Hindi Polyglots. This is Gopinath Subramaniam. If anyone watching without subscribing, please do subscribe. If you feel the content is good, please hit the like button. Shall we dive into it? Come on, let's begin. First sentence. Why are you calling continuously? Why are you calling continuously? நீங்கள் ஏன் ஓயாமல் அழைக்கிறீர்கள்? ஃபோனில் கண்டினியூஸாக டிஸ்டர்ப் இருக்காங்கன்னா அவங்கள இந்த மாதிரி கேட்கலாம். आप क्यों बार बार बुला रहे हो? आप क्यों बार बार बुला रहे हो? आप நீங்கள் क्यों क्योंனா ஏன், பார் பார் அப்படின்னா அடிக்கடி, ஓயாமல். आप क्यों बार बार बुला रहे हो? நீங்கள் ஏன் அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒய் ஆர் யூ காலிங் கண்டினியூஸ்லி? நீங்கள் ஏன் ஓயாமல் அழைக்கிறீர்கள்? आप क्यों बार बार बुला रहे हो? சரிங்களா? இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். How many times did he call and say? How many times did he call and say? அவர் ஃபோன் செய்து எவ்வளவு முறை கூறினார்? அவர் ஒருத்தர் அடிக்கடி ஒரு வேலையை சொல்கிறாரு, ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா அவர் ஃபோன் செஞ்சு எவ்வளோ தடவை சொன்னார் அப்படிங்கிறதுக்கு ஓ ஃபோன் கற்கே கித்தனை பார் போலாத்தா. ஓ அவர் ஃபோன் கற்கே ஃபோன் செய்து கித்தனை பார் போலாத்தா. கித்தனை அப்படின்னா எவ்வளவு, எத்தனை முறை. கித்தனை பார் எவ்வளவு முறை சொன்னார். போலாத்தா போலாத்தானா கூறினார். ஓ ஃபோன் கற்கே கித்தனை பார் போலாத்தா. அவர் ஃபோன் செய்து எவ்வளவு முறை கூறினார் இந்த வேலையை முடிச்சிருங்க அப்படின்னு அவர் ஃபோன் செஞ்சு எத்தனை தடவை சொன்னார் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஹவு லாங் வில் டேக் யூ டு ஃபினிஷ் திஸ் என்டையர் ஒர்க்? ஹவு லாங் வில் இட் டேக் யூ டு ஃபினிஷ் திஸ் என்டையர் ஒர்க்? நீங்கள் எவ்வளவு நேரத்தில் இந்த வேலையை முழுவதும் முடிப்பீர்கள்? நீங்கள் எவ்வளவு நேரத்தில் இந்த வேலையை முழுவதும் முடிப்பீர்கள்? आप कब तक ये काम पूरा करेंगे? आप कब तक ये काम पूरा करेंगे? आप நீங்கள் கப் அப்படின்னா எப்பொழுது, கப் தக் அப்படின்னா எவ்வளவு நேரத்தில், எத்தனை நாளைக்குள்ள, தக் அப்படின்னா வரை, கப் தக் எவ்வளவு நேரத்தில், ஏ காம் ஏ அப்படின்னா இது, இல்லாட்டினா இந்த ஏ காம் பூரா பூரான முழுவதுமாக, கரைங்கே முடிப்பீர்கள். ஒரு ஃபியூச்சர் டென்ஸில் கேட்குறாரு. ஆப் கப் தக் ஏ காம் பூரா கரைங்கே. ஆப் கப் தக் ஏ காம் பூரா கரைங்கே. நீங்கள் எவ்வளவு நேரத்தில் இந்த வேலையை செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு கேட்கலாம். வேர் ஆர் யூ ஸ்பீக்கிங் ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஸ்பீக்கிங் ஃப்ரம்? நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள்? आप कहाँ से बात कर रहे हो? आप कहाँ से बात कर रहे हो? आप நீங்கள் कहाँ से எங்கு இருந்து, இந்த சே வந்துச்சுன்னா இருந்து, कहाँ से बात कर रहे हो, बात அப்படின்னா பேசுறது, बात कर रहे हो அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்கேருந்து கூப்பிட்ருக்கீங்க? आप कहाँ से बात कर रहे हो அப்படின்னு கேட்கலாம். எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ தேர். எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ தேர். அங்கு எல்லோரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். அங்கு எல்லோரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். वहाँ सभी लोग आपकी प्रतीक्षा कर रहे हैं. वहाँ அங்கு சபி லோக், சபி லோக்னா எல்லோரும், லோக் அப்படின்னா மக்கள். இந்த இடத்துல வந்து ஒரு கூட்டத்தை குறிக்கிது. சபி லோக்னா எல்லோரும். ஆப்கி பிரதீக்ஷா, ஆப்கி உங்களுக்காக, பிரதீக்ஷா கர் ரஹே ஹே காத்திருக்கிறார்கள். பிரதீக்ஷா அப்படின்னா வெயிட் பண்ணுறது.
वहाँ सभी लोग आपकी प्रतीक्षा कर रहे हैं. அங்கு எல்லோரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். What time will you come? What time will you come? நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீர்கள்? நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீர்கள்? आप कितने बजे आओगे? आप कितने बजे आओगे? आप நீங்கள் कितने बजे எத்தனை மணிக்கு आओगे வருவீர்கள் future tense. आप कितने बजे आओगे நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீர்கள் அப்படின்னு கேட்கலாம். Why should I do this job? Why should I do this job? நான் ஏன் இந்த வேலையை செய்யணும்? நான் ஏன் இந்த வேலையை செய்யணும்? मैं क्यों ये काम करूं? मैं क्यों ये काम करूं? நான் मैं क्यों அப்படின்னா ஏன் ये काम करूं நான் ஏன் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு கேட்கலாம். நான் ஏன் இந்த வேலையை செய்யணும்? मैं क्यों ये काम करूं? ரைட். I will do this work myself. I will do this work myself. இந்த வேலையை நானே செய்வேன். இந்த வேலையை நானே செய்வேன். खुद एक काम कर दूंगा. खुद அப்படின்னா நானே. myself. खुद एक काम कर दूंगा. நானே एक काम இந்த வேலையை कर दूंगा செய்வேன். இந்த खुदங்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற இந்த ஒரு வார்த்தை खुद. खुद एक काम कर दूंगा. இந்த வேலையை நானே செய்வேன். ஹே, how are you? ஏய், எப்படி இருக்கிறீர்கள்? என்ன விசேஷம்? எப்படி இருக்கிறீர்கள்? என்ன விசேஷம்? அரே பாய் கைசே ஹோ? அவங்க ஹிந்திக்காரங்க பேசும்போது இப்படி தான் பேசுவாங்க. அரே பாய் கைசே ஹோ? எப்படி இருக்கிறீர்கள்? பொதுவாக இதான் வார்த்தை கைசே ஹோன்னு தான் கேட்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் வந்து கியா ஹாலத் ஹே? கியா ஹாலத்? ஹாலத் அப்படின்னா ஒரு நிலைமை. என்ன நிலைமை இல்லாட்டினா என்ன விசேஷம் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அரே பாய் கைசே ஹோ அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா கியா ஹாலத் ஹே? மேக்ஸிமம் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. நானே அதை கேள்விப்பட்டிருக்கேன். இதை கியா ஹாலத் ஹே? என்ன விசேஷம்? எப்படி என்ன நிலமை? டைரக்ட் பண்ணி பார்த்தோம்னா நிலமை எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இதை கேட்பாங்க. அரே பாய் கைசே ஹோ? கியா ஹாலத் ஹே? அப்படின்னு கேட்கலாம். He is not on the seat. Do you have anything to say? He is not on the seat. Do you have anything to say? அவர் இருக்கையில் இல்லை. உங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பமா? वो सीट पर नहीं है. वो सीट पर नहीं है. कोई बोलना है क्या? वो அவர் सीट पर नहीं है. सीट पर இருக்கையில், இருக்கை மீது. सीट पर அப்படின்னு டைரக்ட் பண்ணி எடுத்தோம்னா இருக்கை மீது. இந்த இடத்துல இருக்கையில். नहीं है. பொய் போல்னா ஹே கியா? ஏதாவது. பொய் ஏதாவது. போல்னா ஹே கியா? சொல்ல வேண்டுமா? ஓ சீட் பர் நஹி ஹே. பொய் போல்னா ஹே கியா? அவர் இருக்கையில் இல்லை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கலாம். ப்ளீஸ் வெயிட். கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜரா டகரியனா ப்ளீஸ். ஜரா டகரியனா. ஜரா அப்படின்னா கொஞ்சம். டகரியே அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, பொறுங்க. ஜரா டகரியனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். I have no problem doing this job. I have no problem doing this job. இந்த வேலையை செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ये काम करने का मुझे कोई तकलीफ नहीं है. ये काम இந்த வேலை. करने का செய்வதில். ये काम करने का मुझे எனக்கு. कोई तकलीफ எந்த பிரச்சனையும் இல்லை. तकलीफ அப்படின்னா பிரச்சனை. कोई तकलीफ नहीं है. ये काम करने का मुझे कोई तकलीफ नहीं है. இந்த வேலையை செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். Thank you to everyone who has listened so far. Thank you to everyone who has listened so far. இன்கேஸ் நீங்கள் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறீங்க, அந்த மீட்டிங் முடியும் போது இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. अब तक सुनने वाले सभी लोगों को धन्यवाद. अब तक सुनने वाले सभी लोगों को धन्यवाद. இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும். சுன்னேவாலே அப்படின்னா கேட்டவர்கள். எப்படி இந்த மும்பை வாலா டில்லி வாலா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சுன்னேவாலே அப்படின்னா கேட்டவர்கள். சுன் அப்படின்னா கேட்குறது, சுன்னேவாலே அப்படின்னா கேட்டவர்கள். சபி லோகோக்கோ கேட்ட உங்கள் அனைவருக்கும். தன்யவாத். अब तक सुनने वाले सभी लोगों को धन्यवाद. இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மீட்டிங்கை முடிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லலாம். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் படித்த சென்டென்ஸை தயவு செஞ்சு நீங்கள் இமிட்டேட் பண்ணி பாருங்கள். சாதாரணமாக தமிழில் பேசுனா எப்படி நீங்கள் பேசுவீங்களோ அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்.